வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்னைக்கு எடுத்தது இல்லைங்க, இது ஜூலை 2ஆம் தேதி எடுத்தது. அன்னைக்கு என்னோடய பர்த்டே. என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் கேட்டுட்டு இருந்த கோவிலுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். திருவண்ணைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கும் உறையூர் வெக்காளியம்மன் கோயிலுக்கும் போனோங்க. இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு. மிந்த்ராவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் திருவண்ணைக்காவல் தான் போயிட்டுருக்கோம். திருச்சியில் பார்க்க வேண்டிய நிறைய கோவில்கள் இருக்குங்க. அதில் வந்து இந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலும் ஒன்று இருக்குது. இது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நான் போகணுன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னால் போகவே முடியலை. இன்றைக்கி தான் அது எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது பாருங்கள், சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில் தெரியும். ஸ்ரீரங்கம் போயிருக்கோம், உச்சிப்பிள்ளையார் கோயில், சமயபுரம் இதெல்லாம் அதிகமாக போயிருக்கோம். இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது போகணுன்னு எனக்கு ஆசை. அது இன்றைக்கி என்னோடய பர்த்டே கிஃப்டாக கிடச்சிது. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டோம். இந்த கோவிலுக்கும் என்ட்ரன்ஸ் வந்து 4 பக்கமும் இருக்குங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம். நல்லா பாருங்கள், மதிலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு. ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. இதை பற்றின நிறைய புராண கதையெல்லாம் இருக்குது. இது ஒரு பாடல் பெற்ற தலம்தான். இதோட ஸ்டோரியெல்லாம் நிறைய புக்ஸில் படமாக கூட வந்திருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இதோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மனோட பெருமை, சிவனோட பெருமையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குதுங்க. இதை நீங்கள் ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது கோவில். பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக. முன்னாடி போனோம்னா மாட்டு தொழுவோம், இதெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். கோயில்கிட்ட வந்துட்டோங்க. இப்போ நாங்கள் மேற்கு வாசல் வழியாக தான் போகிறோம். இதுதான் நம்மளுக்கு தலைவாசல் மாதிரி. பாருங்கள், கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகிறது மாதிரி இருக்குது. இப்போ வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. இந்த நம்ம கோவிலோட முகப்பில் நிற்கிறோம். இந்த கோவிலுக்கு சிலந்தியையும் யானையும் வச்சு ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்கங்க. நான் பெருசாக ஸ்டோரியெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்கலை. இந்த கோவிலோட அழகை தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவள் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப நேரம் இந்த கோவிலை விட்டு வெளியில் வரவே மனசு இல்லை. நாங்கள் இந்த கோவிலுக்கு போனது பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே இந்த கோவில் வந்து நட சாத்த மாட்டாங்களாம். ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்குது. நாங்கள் ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். ஒரு 4 மணிக்கிட்ட போயிருந்தோம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப கசகசன்னு கூட்டம்லாம் இல்லை. ரொம்ப நல்ல அமைதியாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த கோசாலை. அதாவது கோசாலைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாடுகள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. நான் கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அந்த ஈவினிங் டைம்ங்கிறதுனால பால் கறந்துட்டு இருந்தாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி வச்சு எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ஜில்லுன்னு நல்லா கூலிங்காக இருக்குது. மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு மரமும் எனக்கு இந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லை. எனக்கு பொதுவாகவே செடிகள், மரம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்த விட்டு வர மனசு இல்லாமல் ரொம்ப நேரம் கோவிலுக்குள்ளே கூட போகாமல் இந்த இடத்துலையே ரொம்ப நேரம் நின்று பிள்ளைங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் இந்த போய் இந்த மாட்டு தொழுவம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து ஆளுங்கள்லாம் பால் கறந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் தூரமாக நின்று பார்த்துட்டு அப்படியே வியூவெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். பாருங்கள், கோவிலில் தூணெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப கலைநயத்தோடு வச்சுருந்தாங்க. அங்கங்கே வந்து இந்த விபூதி, குங்குமம்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து எல்லோரும் இந்த தூணில் கொட்டி வச்சிட்றாங்கன்னு சொல்லி அங்கங்கே போர்டு போட்டிருக்காங்க. இது மாதிரியெல்லாம் கொட்டாதீங்க, தூணெல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், 4 தூண் பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ரொம்ப பெரிய தூண், ரொம்ப வேலைப்பாடோடு இருந்துச்சு. இந்த இடத்தையும் நான் சுற்றிட்டு வந்தேன். இப்போ நாங்கள் நேராக அம்மன் சந்நிதிக்கு போயிட்டோம். அங்கேயுமே ரொம்ப நல்லா சில்லுன்னு நல்லா கூலிங்காக இருந்துச்சு. நல்லா லீவு நாளையில் நீங்கள் போய் இதை ஒரு வெக்கேஷனலாக நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தூணுக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்க. எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சத்தம்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் பாப்பா நான் ஓடி விளாடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. சரி சரி போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தா. ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. இந்த கோவிலில் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு பாடினதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் பெரிய பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. நாங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போகிற பர்சன்லாம் கிடையாதுங்க. எப்போயாவது இந்த மாதிரி யாருக்காவது பிறந்தநாள் எங்களோட கல்யாண நாள் பசங்களோட பிறந்த நாள் தான் பெரிய கோவிலுக்கெல்லாம் நாங்கள் கிளம்புவோம். அதுவும் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப கூட்டம்லாம் இருந்தால் அந்த அளவுக்கு பிடிக்காது. அவர் கூட்டம் இல்லாத டைமில் தான் எங்களை ஃப்ரீயாக அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவார். நாங்கள் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம். என்ன கேட்டாலும் நானும் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது போனால் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட முடியாது. இப்போ நல்லா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு புளி சாதம் அங்கே கிடைக்கிற பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு வெக்காளியம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எல்லாமே ரொம்ப பக்கம்தாங்க. திருவனைக்காவலும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் தான் வந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் வெக்காளியம்மன் கோவிலும் ஒரு 15 நிமிஷத்தில் போயிட்டோம். இப்போ மலைக்கோட்டை வழியாக தான் நாங்கள் போனோம். எனக்கு வெக்காளியம்மன் கோவிலும் ரொம்ப நாள் போகணும்னு இன்றைக்கி தான் அந்த 2 கோவிலுக்கும் போக வாய்ப்பு கிடச்சிச்சு. இதே மாதிரி பிரம்மா கோவிலும் திருப்பட்டூரும் போகணும்னு ஆசை. அதுக்கும் போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு ஜாதகம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜாதகத்தை ஊரில் வச்சுட்டேன். அதை ஒரு நாள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக திருப்பட்டூரும் ஒரு நாள் போயிட்டு வருவோம். அதையும் நான் வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நாங்கள் வெக்காளியம்மன் கோவில் வந்துட்டோங்க. இங்கேயும் ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுங்க கோவில். இங்கே நாங்கள் வரும்போது 6 மணி. அப்போ தான் அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கதவு சாத்தி தான் இருந்துச்சு. நான் அர்ச்சனைக்கு எல்லாம் வாங்கிட்டு டோக்கன்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்போ தான் தீபாராதனையெல்லாம் காட்டினாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த அர்ச்சனை சீட்டில் இருந்த உப்பு தானம் பண்ணணும். உப்பு கொண்டு போய் நம்ம காணிக்கை செலுத்தணும் அப்படின்னா பசங்களுக்கு முகத்தில் பரு அந்த மாதிரி ஏதாவது மறு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே கொட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அம்மனுக்கு உப்பு வாங்கி போட்டால் ரொம்ப விசேஷங்க. அதுமாதிரி 2 நெய் தீபம் வாங்கினேன். எங்கள் பாப்பா 2 பேரும் ஆளுக்கு ஒரு தீபம் ஏற்றினாலுங்க. எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. நீங்களும் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 கோயிலையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 கோவில் மட்டும் இல்லைங்க, சமயபுரம், ஸ்ரீரங்கம், மலைக்கோட்டை எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டிய இடம்தான். அது மாதிரி திருப்பட்டூரும் நான் போயிட்டு கண்டிப்பாக ஒரு விலாக் எடுத்து போடுவேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் கொடுங்க. அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நைட்டு அம்மிக்கல்லில் போய் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இது மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.